Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி மாபெரும் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. கலவை கைப்பந்து மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடம் பிடித்த அணிக்கு கோப்பை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி பி சதீஷ்குமார் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி மேற்கு நகர செயலாளர் மணி மற்றும் திமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி ஊர்வலமாக சென்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது அவர்களுக்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற ராதாகிருஷ்ணன் டிராபி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். உடுமலை, மடத்துக்குளம் மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்ற ராதாகிருஷ்ணன் டிராபி கிரிக்கெட் போட்டி 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் உடுமலை வெற்றி CC அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. இந்த போட்டியில் கால் இறுதி வரை முன்னேறிய 8 அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி ஆண்கள், பெண்கள் என 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நாகை தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஈரா ஜீவானந்தம், KA ஜெயபால் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.